அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு பாப்பாஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் சேனல்ல நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ரொம்பவே ஒரு சூப்பரான குறிப்புகள் தான் பார்க்க போறோம். ரமலான் நெருங்கிருச்சு. ஸோ ரமலானுக்கு நம்ம எப்படி தயார் பண்ணுறது, எந்த மாதிரி தயார் பண்ணால் இந்த ரமலான் இந்த 30 நாட்கள் வந்து ரொம்ப சுலபமாக நம்ம கடக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோடை விடுமுறையில் எல்லோரும் அவங்க தாத்தா பாட்டி ஊர்களுக்கோ அல்லது சொந்த பந்தங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ போயிட்டு ரமலான் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பி இருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததும் என்ன செய்யறது, ரமலானுக்கு நம்ம எப்படி தயாராகிறது, எந்த மாதிரி செஞ்சால் அந்த ரமலானை வந்து நம்ம ஸ்மூத்தாக கடக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. அதை உங்கள் விடுமுறை கொண்டாட்ட மோட ஆஃப் பண்ணிட்டு ரமலான் மோட ஆன் பண்ணி வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசா பாருங்க. முதல்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய துணி, நம்ம உடுத்திய துணி, நம்ம குழந்தைங்களுக்கு பத்தாம போன துணிகள் அல்லது நமக்கு கலர் பிடிக்காம ஒதுக்கி வச்ச துணிகள் எல்லாம் ஏழைகளுக்கும் அல்லது அநாத ஆசிரமங்களுக்கும் கொடுக்கறது வழக்கமாக வச்சிருப்பாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இந்த நோன்பு நேரத்தில் நிறைய பேர் இல்லாதவர்களும் இயலாதவர்களும் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்காக கொடுப்போம். ஸோ முடிஞ்ச வரை உங்களோட துணிமணிகள் ரொம்ப கிழிஞ்சு போய் பயன்படுத்த முடியாத அளவுக்கு உள்ள பழைய துணிமணிகளை அவாய்ட் பண்ணிருங்க. ஓரளவுக்கு போட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். ஸோ அந்த மாதிரி துணியெல்லாம் 2 பாகமாக பிரிச்சிருங்க. குழந்தைங்களோட துணியை ஒரு காட்டன் பாக்ஸ்லையும் பெரியவர்களுடைய துணிகளை ஒரு காட்டன் பாக்ஸ்லையும் நீங்கள் மடித்து உங்கள் கை கெட்ட தூரத்தில், அதாவது ஒரு கட்டில் கீழே இந்த மாதிரி ஒரு உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய இடங்களில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஈஸியாக நீங்கள் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் கபோர்டில் எங்கே இருக்குது, எங்கே பழைய துணி இருக்குன்னு நீங்கள் வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை முதல்ல செப்பரேட்டாக பிரித்து ஒரு ஓரமாக அடுக்கி வச்சுருங்க. அடுத்ததா வீட்டை க்ளீன் பண்ண போகிறோம். வீட்டில் உள்ள எல்லா ஒட்டடைகளையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் தொடச்சிட்டு செல்ஃப், கிச்சன் செல்ஃபாக இருக்கட்டும், ரூம் செல்ஃபாக இருக்கட்டும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. வீட்டை ஃபுல்லாக கழுவி அல்லது மாப் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ரமலான் நேரத்தில் நோன்பு வச்சுட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 1 மந்த் வரைக்கும் செய்யாமலும் இருக்க முடியாது. நோம்போடு நம்ம வந்து செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாலேயே நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ வீட்டை க்ளீன் பண்ணுற வேலையை ரமலானுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடுறது நல்லது. வீட்டை மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு சோஃபா கவர் அண்ட் விண்டோ ஸ்க்ரீன் அண்ட் டோர் ஸ்க்ரீன் இப்படி உள்ள துணிமணிகள் சார்ந்தமான விஷயங்களை கூட நீங்கள் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சுத்தம் ஈமானின் ஒரு பகுதி அப்படிங்கிறது எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தெரியும். ஸோ முடிஞ்ச வரை உங்கள் வீட்டை ஃபுல்லாகவே ரமலானுக்கு முன்னவே க்ளீன் பண்ணிடுங்க. அந்த 1 மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ இப்போ வீட்டை க்ளீன் பண்ணுற வேலை எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து கிச்சனுக்குள்ளே போகலாம். நோன்பு நேரத்தில் இஃப்தாருக்கும் சரி ஷகர் செய்கிறதுக்கும் சரி நம்ம நிறைய ஸ்பெஷலான ஃபுட் வந்து தயார் பண்ணுவோம். அதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லை மற்ற பொருட்களும் வந்து தேவைப்படும். அதெல்லாம் இந்த வெயில் நேரத்தில் நீங்கள் வெளியில் போய் அப்பப்போ வாங்க மாதிரி வச்சுக்கிறாம முடிஞ்ச வரைக்கும் கெட்டு போகாத பொருட்களை அதிகமாகவே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜ் தேவையில்லாத பொருட்களை எடுத்து குப்பையில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ரமலானில் நான்வெஜ் வந்து அதிகமாக செய்வோம். ஸோ நான்வெஜ்ஜுக்கு நம்ம என்ன சேர்ப்போம், இஞ்சி பூண்டு விழுது அவசியம் வேணும். ஸோ இஞ்சி பூண்டு விழுதை 1 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, புளி பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேங்காய் வந்துட்டு நம்ம அதிகமான ஸ்நாக்ஸ் அண்ட் பாயாசம் கஞ்சி எல்லாம் செய்யும் போது அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ தேங்காயும் வந்துட்டு நீங்கள் தேங்காய் துருவலாவோ அல்லது கெட்டியாக அரைச்சிட்டோ இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இஃப்தார் டயத்துலையும் உங்கள் ஷகர் நேரத்துக்கு நீங்கள் சமைக்கக்கூடிய சமையலையும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டோ வெங்காயத்தை மட்டும் நீங்கள் முன்கூட்டியே கட் பண்ணியோ உரிச்சோ வைக்காதீங்க. அது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெங்காயத்தை ஏற்கனவே நம்ம வெட்டியோ அல்லது தோல் உரிச்சோ வைக்கிறனால எந்த அளவுக்கு கிருமிகள் நம்மளை தாக்குது அப்படின்னு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வெங்காயத்தை மட்டும் உடனே கட் பண்ணி சமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாலை நேரத்தில் ஷகருக்கு சமைக்கிறதுக்காக நிறைய பேர் காலையிலேயே கட் பண்ணி வைக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரை வெங்காயத்தை ஏற்கனவே கட் பண்ணி வைக்கிறத தவிர்த்துட்டு அந்த நேரத்துக்கு வெங்காயத்தை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. மற்ற பொருட்கள் எல்லாம் முடிஞ்ச வரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட இஃப்தார் டைமும் ஷகர் நேரமும் ரொம்ப சுலபமான வேலைகளோட உங்களுக்கு ரொம்ப சூப்பராக முடிஞ்சிடும். இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் துருவல், புளி பேஸ்ட், மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் சுத்தமாக கழுவி அல்லது நீங்கள் அப்படி ஏர் டைட்டான பாக்ஸில் கைப்படாமல் ஸ்பூன் போட்டு அந்த நேரத்தில் பக்குவமாக 1 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு பத்திரமா ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு சமைக்கும் போது ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, இஃப்தார் நேரத்தில் நாம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் செய்வோம். ஸோ முடிஞ்ச வரை எண்ணெயில் பொரிக்கக்கூடிய ஐட்டங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூஸஸ் சாப்பிடுங்க. உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பானங்களும் அந்த ஸ்நாக்ஸும் நம்ம அதிகமாகவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாப்பாஸ் கிச்சனில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பொருட்களை அதிகம் பயன்படுத்துங்க. அகர் நோம்பு கஞ்சி, பாயாசம், ஃப்ரெஷ் ஜூஸஸ் இப்படி நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே குளிர்ச்சியான பொருட்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. தேவையில்லாத எண்ணெய் பொருட்களை முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணிடுங்க. அல்லது நீங்கள் சமோசா முர்த்தபாலாம் நீங்கள் சாப்பிடக்கூடியவங்களா இருந்தால் அந்த சமோசா சீட் அண்ட் முர்த்தபா சீட்டை வந்து நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். செய்யும் போது நீங்கள் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மட்டும் செஞ்சுட்டு உடனே நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் சமோசா சீட்டை வந்து ஆல்ரெடி செஞ்சு அல்லது கடையில் வாங்கி நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான்வெஜ்லாம் அதிக நாளைக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நோன்பு நேரத்தில் ஒரு சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்தால் கூட அது உங்களுடைய அந்த ஒரு நோன்பை வந்து உங்களுக்கு இல்லாமல் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரை உடம்பை வந்து ஆரோக்கியமாக தேவையில்லாத பொருட்களை தவிர்த்துட்டு உங்கள் உடம்பை ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நோன்பு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கடந்துடலாம்.
ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே நாம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்றதும், நம்மளுடைய சமையல் நேரத்தை சுலபமா செய்யறதுக்கான பொருட்களை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். ஸோ இது ரெண்டையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ரமலான் நேரத்தில் நோன்பு வச்சுட்டு அதிகமாக இறைவணக்கத்தில் நம்ம ஈடுபடக்கூடிய இந்த நேரத்தில் எப்போதுமே சமையல் கட்டிலே உங்கள் நேரத்தை கழிக்காம சமையலுக்குண்டான நேரத்தை சுருக்கிட்டு உங்களோட இறைவணக்கத்தை அதிகப்படுத்துங்க. இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் நிறைய பேருக்கு வந்து அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா இல்லாமல் கொஞ்சம் குழம்பிடுவோம். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் ரமலானில் எந்தெந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி ஃபுட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாகம் இல்லாமல் இந்த ரமலானில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கிடக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ், இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இந்த ரமலானை ரொம்பவே சுத்தமாகவும் வேலை சுலபமாகவும் எப்படி கிடக்கணும் அப்படிங்கிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூடவும் இதை பகிர்ந்துக்கங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.